ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ விட மாதக்கணக்கில் ஆச்சு வீடியோவே போடலை. ஏன் வீடியோவில் கொஞ்சம் வீடெலாம் மாறினால கொஞ்சம் வேலைகளாக இருந்தனால நம்ம வீடியோ போட முடியல. இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா பீக்கங்காய் கடையில். நான் பீக்கங்காய் பொரியல் செஞ்சுருக்கேன், கூட்டு செஞ்சுருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் கடையில் செஞ்சதே இல்லை. இப்போ நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். குக்கர்லாம் செய்ய போகிறேன். டக்குன்னு வேலை முடியும்னா குக்கர்லாம் செய்ய முடியும். அதனால் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வச்சு நல்லா சூடானோன்னே நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இதெல்லாம் சேர்த்து நான் பொரிஞ்சோன்னே வரமிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தப்பலாம் வரமிளகாய் சேர்த்துக்க வேண்டியதான். வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்தில் சின்ன வெங்காயம் தான் அதிகம் சேர்த்துக்கணும். கூலிங்கான ஐட்டம் அதிகம் சேர்த்துக்கணும். அந்த சின்ன வெங்காயம் வந்து பழைய சாதெல்லாம் வெட்டி போட்டு சாப்பிடும்போது செம்ம தயிர் ஊற்றிலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. நான் அதை மாதிரி டெய்லி சாப்பிட்றேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டுனால தாங்கவே முடியல. அந்தளவு ஹீட்டு. அங்கே இருக்க கூட ஒன்றும் தெரிஞ்சுக்கல. நம்ம ஏற்காட்டு அடிவாரம் இருக்கனால கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. நம்ம இப்போ வீடு மாறுறதுனால இங்கே ரொம்ப ஹீட்டு, வெயில், சரியான வெயில், தாங்க முடியாத வெயில், அந்தளவுக்கு வெயில் ஆகிருக்குச்சு. அதெல்லாம் இப்போ கூலிங்கான ஐட்டம் தான் அதிகமாக சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி நம்ம வந்து புளிப்பு தேவைன்னா புளி சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்கல. அதனால் ஒரு தக்காளி கூடயே சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 5 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழம் சைஸு, பெரிய சைஸ் நல்ல பழ தக்காளியை எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாருங்கள். நல்லா இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப கம்மியான இருக்குது. ஒரு கிலோவே 10 ரூபா தான் பாருங்கள். எந்த அளவுக்கு விவசாயம்லாம் ரொம்ப பாவங்க. நமக்கு ஆசையாக இருக்குது, ஐயோ தக்காளி ரேட்டு கம்மியாக இருக்குன்னு. அந்த விவசாயத்தில் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செடியை வளர்த்து எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். நம்ம வந்து ஈஸியாக 5 ரூபாங்கிற சந்தோஷமாக வாங்கிட்டு தரோம். ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதனால் வாங்கி தான் ஆகணும். வேணான்னு சொல்லிட்டு வர முடியாது, காசு கூடயும் கொடுத்துட்டு வர முடியாது. நம்ம எந்த ரேட்டுக்கு விற்கிதோ அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு தான் வரணும். 80 ரூபா இருந்தாலும் வாங்கணும், 10 ரூபா இருந்தாலும் வாங்கணும். அது மட்டும்தான். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு போதும் ரொம்ப அருவையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன பேசுதுன்னு தெரில. ரொம்ப நாள் வச்சு வீடியோ எடிட் பண்ணால் அதான் என்ன பேசுகிறேன்னு தெரியல. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கட் பண்ணியிருக்க பீக்கங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தோலில் வந்து சட்னி வைக்கலாம். ஒரு நாள் வந்து அதையும் ட்ரை பண்ணுறேன். சட்னி வச்சுக்கலாம். அதான் தோசை ஊற்றலான்னு சொல்லுவாங்க. அந்த அரைச்சி தோசை மாவோட கலந்து தோசையும் ஊற்றலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. சொல்லியிருக்காங்க, ஆனால் கண்ணால் பார்த்ததில்ல அது மாதிரி செஞ்சு. ஆனால் சட்னி அரைச்சதை கூட நான் பார்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கல. இப்போ வந்து நிறையா இருக்க மாட்டேங்குது. வேக நல்லா கம்மியாகிடும். இவங்க பாருங்கள், தண்ணி இது வந்து தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம சொரக்கலை எந்த அளவுக்கு தண்ணி ஊறுமோ அந்த அளவுக்கு பீக்கங்காவிலையும் தண்ணி நல்லா ஊறும். நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்து நல்லா கடைஞ்சி சூப்பரான பீக்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாடு, சப்பாத்தி, தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய்.